இப்போ நாம் புதினா ரைஸ் செய்கிறதுக்கு அது தாளிப்புக்கு 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிறேன், 4-5 பல்லு முந்திரி எடுத்துக்கிறேன், 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை நான் பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லும் போட்டு ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நாம் அரைச்ச பேஸ்ட்டை இதில் விடலாம். அதே மாதிரி புதினா ரைஸுக்கு நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் ரெட் ஆனியன் எடுத்துக்கோங்க, அதை பொடியாக நறுக்கிக்கோங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்கனால நான் ஒரு 4 ஆனியன் எடுத்துக்கிறேன், இதை நான் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். புதினா ரைஸில் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நடுவில் சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் அதிக அளவில் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக ஒரு மீடியம் சைஸோட கொஞ்சம் குட்டி வெங்காயமாக இருந்தாலும் 1 கப் ரைஸுக்கு அது போதும். புதினா ரைஸுக்கு நான் ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு அதில் கடுகு, அதுக்கப்புறம் நான் காட்டின எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு ஃப்ரை பண்ண பிறகு இந்த ஆனியனை ஆட் பண்ணலாம். இப்போ பேனில் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணி அது ஃப்ரை பண்ணதும் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆனியன் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, கொஞ்சம் அரைவேக்காடு தான் ஃப்ரை ஆகும், ரொம்பவும் ஃப்ரை ஆகக்கூடாது. லைட்டாக ஆனியன் ஃப்ரை ஆன பிறகு நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் நல்லா வதக்கி பேஸ்ட் மாதிரி தயாரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் கலந்துடலாம். நாம் அரைச்சி வதக்கின இந்த பேஸ்ட்டை நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அதில் போட்டு நல்லா கலரிட்டு ஆற வச்ச சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இந்த பேஸ்ட்டை எடுத்து சாதத்தை வச்சு கலரி எடுத்துக்கலாம். இதில் பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ நான் ஆற வச்ச சாதத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு சிலருக்கு இதில் பருப்பெல்லாம் போட்டால் பிடிக்கும், பருப்பு பிடிக்காதவங்க வெறும் கடுகு வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட்டு இந்த பேஸ்ட்டை கலந்து சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், புதினா ரைஸ் ரெடி. இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் சாதத்தை போட்டு புதினா பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கலரிட்டேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த சாட்டர்டே சண்டேஸில் லீவ் இருந்ததுன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டு தயார் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். பசங்களுக்கும் வீட்டில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இதில் நிறைய நட்ஸ் இருக்கிறனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிக்காதவங்க நட்ஸ் இல்லாமல் வெறும் ஆனியனும் கடுகும் போட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல உடலுக்கு ரொம்ப அருமையான உணவு. இது நல்ல ஹெல்த்தியும் கூட. அதனால் குழந்தைங்க புதினாலாம் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இதன் மூலியமாக நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அதனால் இதில் நட்ஸ் எல்லாம் இருக்கிறனால அவங்களுக்கு ரொம்ப இது உதவியாக இருக்கும். இது ரொம்ப உங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இது ஏற்ற சைட் டிஷ்ஷு. இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போங்க, இல்லை சும்மா கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். பெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நிறைய நட்ஸ் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, ஏன்னா என் பையனுக்கு நட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தால் தான் சாப்பிடுவான். எப்படியாவது இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கணுமேன்ட்டு அவனுக்கு விருப்பம் போல் செஞ்சு கொடுக்குறேன். அதனால தான். இதுதான் புதினா பேஸ்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுதான் புதினா ரைஸ் பெஸ்ட் லஞ்ச் ரெசிபி. இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.